மதுரை கோப்புதூர் சங்கர் நகர் பகுதியில நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு காரணம் காட்டி திமுக கவுன்சிலரோட கணவர் மாநகராட்சி அதிகாரிகளோட சேர்ந்து வீடுகளை இடிச்சு அராஜக செயல்ல ஈடுபட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் பா சரவணன் நேர்ல சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. பல ஆண்டு காலமா சங்கர் நகர் பகுதியில மக்கள் வசிச்சு வரும் நிலையில குடிநீர், மின்சாரம் மற்றும் குடியிருப்புக்கான ஆவணங்கள் அனைத்தும் பெற்றிருந்ததாகவும், ஆனா நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு மாநகராட்சி நிர்வாகம் வீடுகள்லாம் இடிச்சதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. வீடுகள் இடிக்கப்பட்ட பகுதியில திமுக கவுன்சிலரோட கணவர் மாநகராட்சி அதிகாரிகளோட சேர்ந்து சாலை அமைக்கும் பணியில ஈடுபடுவதாகவும், தனி நபரோட சொந்த ஆதாயத்திற்காக இது போன்ற அராஜக செயல்ல திமுக கவுன்சிலரோட கணவர் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த நிலையில சம்பவம் நடந்த பகுதி மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களை அதிமுக மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் பா சரவணன் நேர்ல சென்று சந்திச்சு பேசியிருக்காங்க. தொடர்ந்து சங்கர் நகர் பகுதி மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட அதிமுக பக்கபலமா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. மக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம், இன்னும் ஒரு 4-5 மாசத்துல ஆட்சி மாற்றம் வரப்போகுது தமிழ்நாட்டில். ஆமாம் அதனால ஐயா எடப்பாடி ஆட்சி வந்த உடனே இதுக்கு கரெக்டான உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்து அவங்களுக்கான அவங்களுடைய வீடுகளை மீட்டு தருவோம்னு சொல்லியிருக்கிறோம்.